Cyclone Buravi is likely to emerge into the Gulf of Mannar. What's really going on there? Can anybody tell me? God, have mercy on us. What a pathetic plight is this. Hope you all would have understood what I am coming to say. Hello everyone, welcome back to our channel Learners Learn. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது வாக்கியங்களின் வகைகள். ஆங்கிலத்துல சென்டென்ஸ்னு சொல்றோம். சென்டென்ஸ் மொத்தம் 4 வகைப்படும். There are 4 kinds of sentences in English. The first one, statement. ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இதை டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸ்டேட்மெண்ட் could be otherwise called declarative or assertive. It can either be an affirmative or negative. The next one, interrogative. Interrogative அது தமிழில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வினா வாக்கியம் இல்லைனா கேள்வி வாக்கியம். ஓகே, இட் ஆக்சுவலி ஆஸ் சம் கொஸ்டின். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ன்னு சொல்கிறோம். Interrogative sentence could be of 2 types. One is WH question and the other one is yes or no type question. The third one, imperative. Imperative அப்படின்னு சொன்னால் என்னென்னா கட்டளை வாக்கியம், அதாவது ஏவல் வாக்கியம். ஒரு ஆர்டர் பண்ணுறது, ஒரு கமாண்ட் பண்ணுறது, ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலி, எக்ஸ்க்ளமேட்ரி. எக்ஸ்க்ளமேட்ரினா இட் ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸஸ் சம் கைண்ட் ஆஃப் strong feeling or emotion. Let's discuss everything in detail. The first one, statement. ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் யூஷுவலாக இட் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் அண்ட் எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப். இதுதான் பேசிக்காக ஸ்டேட்மெண்ட் இருக்கும். யூஷுவலி ஸ்டேட்மெண்ட்ஸ் டிக்ளேர் ஆர் ரிப்போர்ட் ஆர் ஸ்டேட் சம்திங். ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு விதமாக நம்ம தமிழில் சொல்லலாம் கூற்று வாக்கியம், எதையாவது கூறக்கூடியது, அதைத்தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸும் சொல்லலாம், அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் இட் டிக்ளேர்ஸ் ஆர் அசர்ட்ஸ் சம்திங். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளரேட்டிவ்னு சொல்லலாம், அசர்ட்டிவ்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் is of 2 types. One is affirmative and the other one is negative. Statement அதாவது செய்தி வாக்கியம் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் affirmative sentence. affirmativeனா என்னன்னா positive sentence. The other one is opposite to the first one, that is negative, அதாவது negative sentence. இதுதான் statement. The structure of statement, as I have already pointed out, ஏற்கனவே நான் சொன்னது போல ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் இட் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ends with full stop. இதுதான் பேசிக்கா ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ரீனா ரீட்ஸ் ஹர் ஃபேவரட் புக். ரீனா தன்னுடைய ஃபேவரட்டான புக்கை ரீட் பண்ணி கொண்டிருக்கிறாள். இது ஒரு சாதாரண ஒரு வாக்கியம், இது ஒரு செய்தி வாக்கியம், இல்லைனா இது ஒரு கூற்று வாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் ரீனா தன்னுடைய ஃபேவரட்டான புக்கை வாசித்து கொண்டிருக்கிறாள், அவ்வளவுதான். That's all. So this is usually the structure of statements. Okay, then the next example, the sun rises in the east. So this is one of the universal truths, as we all know. இது sun rises in the east அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதையும் நம்ம என்னன்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 sentences come under the category of affirmative. affirmativeனா நான் ஏற்கனவே சொன்ன போல பாசிட்டிவ், ஆப்போசிட் டு நெகட்டிவ். ஓகே, the third one, atheists do not believe in the existence of God. நாத்திகவாதிகள் கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்களை தான் கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் a நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் a நெகட்டிவ் சென்டென்ஸ். ஏத்திஸ் do not. ஸோ நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் மார்க்கர் இங்கே இருக்குது. ஸோ தேட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் us to find whether it's a positive sentence, affirmative or negative அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஈஸியஸ்ட் வே. சரியா? ஸோ atheists do not believe in the existence of God comes under the category of negative. So these 2 sentences come under the category of affirmative. So this is statement. ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், கூற்று வாக்கியம், இல்லைனா செய்தி வாக்கியம், இல்லைனா சாதாரண வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஒரு விஷயத்தை சொல்றதுக்காகவோ ஒரு செய்தியை வாசிக்கிற மாதிரி மக்களுக்கு சில விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்காகவோ பொதுவாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஆக்சுவலி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ends with full stop. We shall move on to the next one, that is
இன்டரோகேட்டிவ். இன்டரோகேட்டிவ் அப்படின்னா என்னன்னா கேள்வி வாக்கியம் அல்லது வினா வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டரோகேட்டிவ் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து WH கொஸ்டின் and the other one is yes or no type question. WH question and yes or no type question. WH question அப்படின்னு சொன்னா என்னன்னா these are all some of the WH markers that I have written. அதாவது இதெல்லாம் சில WH markers. For example, what, when, where, why, which and how. Okay. WH question WH மார்க்கர்ல தொடங்கி ஒரு கேள்விக்குறியோட முடியும். இதுதான் ஸ்ட்ரக்சர். இன்னும் டீப்பா நீங்க ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா WH மார்க்கருக்கு அப்புறம் வரக்கூடியது எப்பொழுதுமே வேர்பா தான் இருக்கணும். அதுக்கடுத்து வரக்கூடியது தான் சப்ஜெக்ட். See the example given. What is your name? How old are you? Okay. So WH marker, then comes the verb, then the subject. Okay, so this is the basic structure that you have to follow while making or writing a WH question. Okay, WH question நீங்க எழுதும் பொழுதும் பேசும் பொழுதும் ஃப்ரேம் பண்ணும் பொழுதும் this is the structure that you have to follow very strictly while making or framing or writing any WH question. Okay, next one, that is yes or no type question. So yes or no type question அப்படின்னு சொன்னா அந்த கொஸ்டின் அந்த டைப்பே நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா இட் இஸ் எஸ் ஆர் நோ. என்ன அப்படின்னு சொன்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணும் பொழுது the answer would be either yes or no. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் கேட்கப்படும் பொழுது ஆன்சர் எப்படியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா either எஸ்ஸா இருக்கும் ஆர் நோவா இருக்கும். இதுதான் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. See for example, are you from Chennai? If I ask this question to somebody, அதாவது are you from Chennai அப்படின்னு சொல்லி நான் யார்ட்டையாவது கேட்குறேன் அப்படின்னு சொன்னா உண்மையிலே அவங்க சென்னையிலேருந்து வர்றவங்களா இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா எஸ் சொல்லுவாங்க. இஃப் நாட் தே சே நோ. ஸோ இதுதான் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினோட ஒரு பியூட்டி. த ஆன்சர் would be either எஸ் ஆர் நோ. நம்ம கொஸ்டின்லே அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம். அதுதான் வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். See the other example, am I a doctor? Okay, am I a doctor அப்படின்னு சொன்னால் if I'm a doctor, I say yes. If I'm not a doctor, I say no. நான் உண்மையிலே டாக்டர்னா நான் I say yes. இல்லை அப்படின்னு சொன்னால் நான் no அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் the basic structure that you have to follow while framing WH question and yes or no type question. Yes or no type question ஓட structure எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it starts with verb, then comes subject, then the other words. So this is the basic structure that you have to follow while writing or framing or making any yes or no type question. So yes or no type question கேட்கும் பொழுது நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ணணும். Interrogative sentence is of two types. One is WH question and the other one is yes or no type question. So we frame WH questions by using some of these markers, WH markers அப்படின்னு நம்ம சொல்றோம். For example, what's your name? How old are you? Why are you late? So these are some of the examples that I have written. அதுக்கடுத்து yes or no type question பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா answer would be either yes or no. அப்போ கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா it starts with verb, then comes subject, then the other words. WH ஓட ஸ்ட்ரக்சர் it starts with WH marker, then comes verb, then the subject. So this is the basic structure that you are following while making WH question and yes or no type question. Okay, next one, imperative. Imperative-னா தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா கட்டளை வாக்கியம் அல்லது ஏவல் வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். Imperative could be of a command or request or wish or instruction. Okay, கட்டளை வாக்கியம் இது எது வேணாலும் இருக்கலாம். See for example, don't make noise. Don't make noise அப்படின்னு சொன்னா it comes under the category of command. Command அப்படின்னு சொன்னா நம்ம வந்து யாருக்கோ கட்டளை கொடுக்குறோம், ஆர்டர் பண்ணுறோம், நம்ம வந்து இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிறோம், சில விஷயங்களை அறிவுறுத்துகிறோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கமாண்ட் ஆர் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் the next one, request. யாரையாவது ப்ளீஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கறது. கேன் யூ ப்ளீஸ் lend me a book for some time? ப்ளீஸ் join us for dinner. இதையும் நம்ம என்னன்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் imperative அப்படின்னு தான் சொல்கிறோம். ரெக்வெஸ்ட், நம்ம யாரையோ ரெக்வெஸ்ட் பண்ணுறோம், சில விஷயங்கள் செய்யறதுக்காக யாரையாவது கெஞ்சி கேட்குறோம், ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் imperative அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The next one, God save our planet. So this is a kind of wish
that we are making. அதாவது சில நேரங்களில் சில விருப்பங்களை தெரிவிக்கிறதுக்காகவும் நம்ம என்ன மாதிரியான சென்டென்ஸ் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். This comes under the category of wish. Okay. The last one, know your signals. Know your signals. இல்லைனா ஏதாவது ஒரு ஜூக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள் பண்ணாதீங்க, அதை பண்ணக்கூடாது, டோன்ட் கோ நியர் த அனிமல்ஸ் அப்படிலாம் நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க, இந்த விதிமுறைகளை கடைபிடிங்க, இப்படியெல்லாம் சொல்றதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நோ யோர் சிக்னல்ஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பொதுவாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஃப் யூ ஜஸ்ட் see the structure of imperative sentence பாத்தீங்க அப்படின்னு சொன்னா imperative sentenceல எப்பொழுதுமே subject is always hidden, subject is always omitted. imperative sentenceல subject இடம் பெறவே பெறாது. mostly it starts with verb. See, don't make noise, know your signals, please join us for dinner. Some imperative markers that we have used. Other than that, always starts with some verb. ஏதோ ஒரு verb வச்சு தான் imperative sentence எப்பொழுதுமே தொடங்கும். This is always the structure of imperative sentence. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி subject is always omitted or subject is always hidden அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த imperative sentenceல subject என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யூகிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா you அப்படிங்கிற subject தான் எப்பொழுதுமே imperative sentenceல இருக்கும். you அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆல்வேஸ் ஹிடன் ஆர் ஒமிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பொதுவாகவே நீங்கள் யாரையோ ஒருத்தரை ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, யாரையோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் கமாண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டோன்ட் டூ திஸ், ஷட் அப் யுவர் மவுத், டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தரை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அது யாரை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் யூ, நீ அதை செய்யி, நீ இதை செய்யாத, நீ அங்கே போ. யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் எப்பொழுதுமே இருக்குது. ஆனால் அது ஒமிட் ஆகியும் ஹிடன் ஆகியும் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எப்பொழுதுமே என்னதான் அப்படின்னு சொன்னா யூ தான். இட்ஸ் ஆல்வேஸ் ஹிடன் ஆர் ஒமிட்டட். இதுதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்க்ளமேட்டரி. எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னு சொன்னா தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா வியப்பு வாக்கியம் அல்லது ஆச்சரிய வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸஸ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆர் இமோஷன். எப்பொழுதுமே அது ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கையோ இல்லைன்னா ஒரு இமோஷனையோ சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் மே பி அ சர்ப்ரைஸ் or wonder, it may be also joy or sorrow. ஸோ இந்த மாதிரியான எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கை ஸ்ட்ராங் இமோஷனை சொல்லக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி, ஆச்சரிய வாக்கியம், வியப்பு வாக்கியம். அதாவது நம்ம எக்ஸ்ட்ரீமாக போய் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம். அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஆச்சரியமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி. ஸோ எதுவாக இருந்தாலும் அதனுடைய இமோஷனை நம்ம ரொம்ப வித்தியாசமாக சாதாரணமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை விட ரொம்ப வினோதமாக சில நேரங்களில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஆச்சரிய வாக்கியம் அல்லது வியப்பு வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னு சொல்றோம். சோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்பொழுதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இட் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். அதாவது ஆச்சரிய குறியோட தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எப்பொழுதுமே முடியும். See for example, what a beautiful river is this அப்படின்னு சொன்னா என்னன்னா அதாவது this river is very beautiful அப்படிங்கறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா we are just wonderstruck looking at the river. அதுதான் நம்மள வியப்புக்குள்ளாக்குது, ஆச்சரியத்துக்குள்ளாக்குது. அதைத்தான் நம்ம இப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம். What a beautiful river is this அப்படின்னு சொன்னா this is of course a very beautiful river. அதுதான் அது கன்வே பண்ணக்கூடிய விஷயம். See the other example, what a miracle is this. கண்டிப்பாகவே இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் அப்படிங்கிறது தான் what a miracle is this அப்படின்னு நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்றோம். See the next example, how quickly she understands. She really understands things very easily, very quickly அப்படிங்கறத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா how quickly she understands. Then, oh, I missed the match. I could have attended this match or I could have watched this match. I must have watched this match அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இதை நான் கண்டிப்பா அட்டன் பண்ணியிருந்திருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா நான் இதை பார்த்துருக்கணும், ஆனா முடியல அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இட் எக்ஸ்பிரஸஸ் சம் கைண்ட் ஆஃப் சாரோ. ஓ, ஐ மிஸ் த மேட்ச். இந்த மாதிரியான ஆச்சரியமான விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான், ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, let's have a recap. The first one, statement,
ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அசர்ட்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ். இட் குட் பி ஆஃப் டூ டைப்ஸ். ஒன் இஸ் அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ். தென் இன்ட்ரோகேட்டிவ், ஃபர்ஸ்ட் ஒன் WH question and the other one yes or no type question. Then imperative, it could be of a command, request, order, wish or instruction. Then the last one exclamatory. It always expresses a strong kind of emotion or a strong feeling. Okay, so that's all about 4 kinds of sentences in English. So English la எல்லா சென்டென்ஸுமே இந்த 4 கைண்ட்ஸ் உள்ளதான் அடங்கும். ஸோ இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் உள்ள எல்லா சென்டென்சஸையுமே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சரை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கும் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இஃப் யூ லைக் த வீடியோ, கிவ் அ பிக் thumbs up to this video. If you want more videos of this kind, subscribe the channel Learners Learn. Pen down your valuable comments in the comment section. Thank you. Stay tuned to Learners Learn. Have a nice day.